எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பத்தியும் ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 15/5/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 1ஆம் நாள், சிவராத்திரி. நாளை அமாவாசை, கிருத்திகை, சித்தர் ஜெயந்தி வழிபாடு, ரிஷப ரவி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை நல்ல நேரம் 5 மணி முதல் 6 மணி வரை, கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய திதி சதுர்சதி திதி. இன்றைய யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் 12:51 வரை, பின்பு சௌபாகிய நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம், கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பராபவ ஆண்டு தொடங்கி ஒரு மாதம் முழுமையாக விடைபெற்று விட்டது. இந்த வைகாசி 1 வைகாசியில எவ்வளோ சிறப்புகள் உண்டு, புரியுதுங்களா? சித்திரையில் ஒரு நிச்சயம் முடித்து வைகாசியில் திருமணம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். ஆரம்பத்திலே சிவராத்திரி, நாளைக்கு அமாவாசை, கிருத்திகம் இணைஞ்சு வருது. இது ஒரு சித்தர் ஜெயந்திகளுக்கு ஒரு உண்டான நாள். இந்த நாளில் இப்போ நாம இன்னைக்கு வைகாசி மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நேற்றைக்கு முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்றைய நாளில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அது ஒரு இந்த மாதம் விஷ்ணுவுக்கு உண்ட மாதம். அந்த கொடிமர வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மேலும் பிரகாசமாக இருக்கும். எந்த கோரிக்கை வைத்தாலும் அடுத்த மாசத்துக்குள்ளேயே அதை நடந்து முடிகிறவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மாசத்தை, இந்த நாளை பயன்படுத்திக்கிறது சிறப்பை தரும். ராசி பலனுக்கு போலாங்களா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இது ஒரு சிறப்பான ஒரு பலன். ஏன்னா 4 கூடிய கிரகம் அது உங்க ராசிக்குள்ள வந்திருக்கு. மனக்குழப்பம் தராது, உற்சாகம் மேலோங்கும், வெற்றிகள் கிட்டும். இது நாள் வரையில் இருந்த அரசாங்க தொந்தரவுகள், அரசாங்க தொலையீடுகள் அல்லது இந்த வரி வகைகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருகின்ற மாதம் இந்த மாதம். அதுவும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தர காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். சூரியன் புதனோட சேர்க்கை, புரியுதுங்களா? புதன் மட்டும் தனியா இருந்தாரு, சூரியனும் புதனும் சேர்க்கை ஆயிட்டாங்க. அதே மாதிரி சுக்கிரன் மிதுனத்துக்கு போயிட்டாரு. அப்போ உங்க ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி புதன் நம்ம ராசிக்குள்ளே இருக்காரு. அப்ப இதுல ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பு. நலம் நல்லபடியாக நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதனராசி என்பவர்களுக்கு குருவுடன் சுக்கிரனுடன் சேர்க்கை. இங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட உதவி நமக்கு கிடைக்கல. இன்றைய நாள் அதுக்கான முயற்சி செய்யும் போது வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் நன்மைகள் ஏராளம். தடைகள்லாம் விலகி ஓடிடுச்சு. எப்போதும் சிறப்பான முறையில் எல்லா விஷயங்களும் நடக்க காத்திருக்கிறது. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கு. பரிசு கிடைக்கும். வேலைகள்ல பயணத்துல ஒரு நன்மை உண்டு. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை, குழந்தைகள் விஷயத்துல ஒரு தேவையற்ற பயங்கள் விலகுகின்ற அமைப்பெல்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பாராட்டப்படக்கூடிய பாராட்டுகளை நீங்க வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே செஞ்சேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட புகழ் உச்சத்துக்கு சென்று வெற்றி கொடி கட்டுக்கிற அமைப்பெல்லாம் அந்த நாள் இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு செய்யும் போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படுவீங்க. ஏமாற்றியவர்கள் எல்லாம் உங்கள் காலில் விழுகின்ற காலம் உண்டு. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தப்பட்டு இந்த நாள் பார்த்தீங்கன்னா உயர்வு தருகின்ற அமைப்பாக இருக்கிறது. உயர்வு என்றால் வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான். இப்போ எல்லாமே நடக்கும். நீங்க எதெல்லாம் யோசிச்சு வச்சுக்கிட்டீங்க அதெல்லாம் இந்த மாசம் தொடங்கினதே ஒரு சிறப்பான பலன்களை தரதானே காத்திருக்கிறது கண்டி எல்லா வகையிலும். ஏன்னா 8ல் சூரியன் அப்படிங்கிறது சூரியன் புதன் எடுத்துக்கணும். இங்க 12க்குரிய கிரகம் 9க்குரிய கிரகம் இணையதுங்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உயர்வு தேடி சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி நேரடியாக 6ல் சந்திரனோட இணைவு. ஆனால் கவனமாக இருக்கணும், வார்த்தையே விடவே கூடாது. சரி சரின்னு சொல்லிக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கிடுங்க. ஏதாவது வம்பு பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை சந்திக்க நேரிடும். கவனம் தேவை. தனுசு ராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. எப்போதுமே ஒருவித எண்ண ஓட்டத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு எந்திரிச்சிட்டோம், இது தூங்க போறோம், இது நமக்கு நடக்கின்ற ஒரு பிளான், ஃப்ரீ பிளான்டு மனிதன் தனுசு ராசிக்காரங்க எல்லாமே அப்படிதான். புரியுதுங்களா? அப்ப இவர்கள் இந்த ஃப்ரீ பிளான்டை முன்னாடி கொண்டு போயிடணும். இந்த நெருக்கடியான நேரத்துல போய் அவங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாது. அப்படி இருந்தீர்களான சட்ட தடை தாமதங்கள் விளக்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் புகழ் கூடும், மகிழ்ச்சி உண்டாக்கும், எல்லா வித நன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மகரத்துக்கு இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்தவரை ராகுவின் சாரம், ராகுவின் பயணம் உங்களை பெருமை அடைய செய்யக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கிறது. இந்த நாள் சிறப்பான ஒரு நாள் தான். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களே, மீனத்தை பொறுத்தமட்டும் நாள் ரொம்ப சிறப்பான நாள் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்க பெற்றாலுமே மனசஞ்சலத்தோடு வாழும். எல்லாமே சிறப்புன்னு நினைச்சு வாங்கினாதான் சிறப்பா இருக்கும். ராசிக்குள்ள இருந்த செவ்வாயின் பயணம்ங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை தேடி தந்திருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். கவனம் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வெற்றியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நாள் இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையம்.